வணக்கம். இந்த வீடியோல நம்ம பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைகளுக்கான முழு தீர்வை தான் பார்க்க போறோம். கடந்த சில வருஷங்களாவே 10ல ஒரு பெண்ணுக்கு இந்த பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி. இந்த பிரச்சனையால பலரும் பாதிப்புல இருக்காங்க. பல ஆய்வுகள் மேற்கொண்டும் இந்த பிரச்சனைக்கான முழு காரணத்தை கண்டறிய முடியல. ஆனா இது பொதுவா வர்றதுக்கு நம்ம வாழ்க்கை நடைமுறை தான் காரணம்னு சொல்லப்படுது. இத சில அறிகுறிகள் மூலமா கண்டறியலாம். பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இருக்கும், தேவையில்லாத இடத்துல முடி முளைத்தல், அதாவது முகத்துல முடி முளைக்கிறது, அப்புறமா தோல் பிரச்சனைகள், உதாரணத்துக்கு பருக்கள் அதிகமா இருக்கிறது, காரணம் இல்லாம எடையும் கூடிட்டு இருக்கும். இதுக்கு ரொம்பவே எளிமையான முறையில இதுக்கு தீர்வு காண முடியும். நம்ம எந்த டாக்டர்ஸ்ட போனாலும் எந்த வெப்சைட்ல தேடினாலும் இதுக்கான முழுமையான தீர்வு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா திட்டமிட்ட சாப்பாட்டு முறையாலும் திட்டமிட்ட உடற்பயிற்சியாலும் இதை கண்டிப்பா 100% சரி பண்ண முடியும். உணவு கட்டுப்பாடும் தேவை, அதே நேரம் உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோல பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கான ஒரு தீர்வு தான் பார்க்க போறோம். அதுதான் தனுராசனம். இந்த ஆசனத்தை முறையா செஞ்சுட்டு வந்தோம்னா பிசிஓஎஸ் பிசிஓடி மட்டும் இல்லாம பல பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரலாம். இது செய்யறதுக்கான செய்முறையை தெரிஞ்சுக்கோங்க. குப்புற படுத்துக்கிட்டு கால்கள் ரெண்டையும் முதுகின் பக்கமா வளைக்கணும். நம்ம இரு கைகளாலும் வளைஞ்ச அந்த கால்களோட கணுக்கால் கிட்டக்க பிடிச்சுக்கணும். இந்த போட்டோல இருக்கிற மாதிரியான பொசிஷன்ல இருக்கணும். இத ஆரம்பத்துல செய்யும் போது உடலை இந்த அளவுக்கு வளைக்க முடியாது. முதல்ல பிளாட்டா பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளைக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா தலையையும் கழுத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பின்னால இழுத்து வளைக்கலாம். இத 3 to 5 செகண்ட்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா இத அப்படியே 2 to 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு இந்த ஆசனம் நல்லா வர வர 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ்னு உங்களால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் பண்ணலாம். இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வெயிட் அதிகமா இருந்துச்சு, சோ இதனால இந்த தனுராசனம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு காலை மட்டும் மடக்கி, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வலது காலை மட்டும் மடக்கி அத வலது கை இடது கை 2 கைகளாலும் பிடிங்க. அதுக்கப்புறமா இடது காலை மடக்கி இரு கைகளாலும் பிடிச்சுக்கோங்க. இப்படி இரு கால்களையும் தனித்தனியாவும் செய்யலாம். நாளடைவுல பழகினதுக்கு அப்புறமா 2 கால்களுடைய கணுக்கால்களையும் பிடிச்சு முழுமையான தனுராசனத்தை செய்யலாம். இதனுடைய பல பயன்களையும் தெரிஞ்சுக்கோங்க. இது வயிற்று உறுப்புகள் எல்லாத்தையுமே வலுப்படுத்துது, தொப்பையை குறைக்க ரொம்பவே பயன்படுது. சில பேர் உட்காரும் போது நடக்கும் போதெல்லாம் கூன் போட்டு இருப்பாங்க. இந்த தனுராசனம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அந்த கூன் போடுறது சரியாகும். அதே மாதிரி முட்டு வலிகளையும் குணப்படுத்துது. சில பேருக்கு முதுகு தண்டுல பிரச்சனைகள் இருக்கும். இதனால ஆஸ்துமா, நீரிழிவு நோயும் சரி செய்யப்படுது. வயிறு இடுப்பு பகுதியில இருக்கிற கொழுப்பு எல்லாம் கரையுது. அது மட்டும் இல்லாம மாதவிலக்குல குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு இது ரொம்பவே பயனுடையதா இருக்குது. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு தேவையில்லாத இடத்துல முடி முளைக்கிற பிரச்சனைகளும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒருவேளை அந்த பிரச்சனை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா எப்படி இந்த முடிகளை அகற்றுவது அப்படிங்கறது குறித்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்குது. ஒருவேளை தேவைப்படுச்சுன்னா மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேட்கலாம். மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க.